ஸ்கூல் டாஸ்க்கு ஆக்சுவலா எபிசோட் பார்த்தேன். இப்பதான் பார்த்தேன். நீங்கலாம் லைவ் பார்த்திருப்பீங்க ஜாலியா. அண்ட் லைவ் நான் ஜாலியாவா? ஜாலியா பார்த்தோமா? கொஞ்சம் பார்த்து அதிகாலைல உட்காந்துருக்கேன் ஒரு தோணும். இவனுங்க பண்றதுல கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு போனது கூட ரசிக்க முடியல ப்ரோ. இல்ல அந்த பொண்ணு கீர்த்தி சுரேஷ் மனசுல என்ன நினைச்சிட்டு வந்திருக்கும், டேய் உங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வந்து சொல்லுது. அது பெரிய மனசு கீர்த்தி சுரேஷ்க்கு. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். யார் அந்த ஃபேன்ஸ்ன்றது சத்தியமா தெரியல. ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய ஹார்ட், அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. குட். அண்ட் ஆக்சுவலா ஸ்கூல் டாஸ்க்ன்றப்ப அது நம்ம நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் அதே லவ், கிரிஞ்சு, டே ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயம் வந்து அங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்டா. பள்ளி பருவத்துல ஒருத்தர் ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறதே ரொம்ப தப்புடா. பேசிக்கா உட்காந்து யோசிங்கடா. நண்பர்களா சேர்ந்து ஃபன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் கூச்சல், குழப்பம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய விஷயங்கள வந்து பண்ணலாம் ஸ்கூல்ல. அண்ட் எனக்கு வந்து அந்த கணித்திரு மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு. ஆனா தமிழ் டீச்சரா வந்து அவங்க பாரதிதாசன் பற்றிய புரிதல் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அங்கங்க எழுதி போடப்பட்டிருந்த வாசகங்கள் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் "தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா" அப்படின்றதெல்லாம் எழுதி போட்டிருந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழ் மொழியுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு, அதனால அந்த சீசன் அந்த கிளிப் மட்டும் நான் வந்து லைவ்ல பார்த்தேன். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்து அத "தமிழுக்கும் அமுதென்று பேர்" அப்படின்னு எந்த அளவுக்கு அது அந்த மொழிக்கான முக்கியத்துவத்த குடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பண்ணது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியபிள். ஏன்னா ஏன்னா எந்த சீசன்லயும் பெருசா அதுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. பட் இந்த சீசன்ல அது குடுத்துருக்காங்க. தமிழ் மேடம்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் கனித்திரு எனக்கு வந்து உண்மையிலேயே, ஐயோ! பரவாயில்லையே கனித்திருவ வந்து பார்த்து ரசிக்கிற மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கலாட்டா பண்றானுங்க. அவ்ளோ பேசுறானுங்க. எல்லாத்தையுமே எங்கேயுமே பெருசா கோவப்படாம ப்ராப்பர் கிளாஸ் ஹேண்டில் பண்ணி சூப்பரா கொண்டு போனாங்க கனி. அண்ட் ஐ லைக் ஹர் வே ஹவ் ஷி அப்ரோச்டுன்றது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் ஸ்டூடண்ட்ஸா வந்து ஆரோரா சின்க்ளர் வந்து ஆக்சுவலா அந்த ஏதோ அந்த ஒரு சாப்பாடு மேட்டர் கேட்கிறப்போ, ஏதோ சம்திங் கேட்கிறப்போ, நம்ம ஹாஸ்டல்ல போட்ட வடை மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு குடுத்த கவுண்டர்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் ரசிக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அ அம் அதுக்கப்புறம் வந்து வேற கானா வினோத் வாஸ் ஸ்பீக்கிங் சம்திங். அதுக்கப்புறம் சபரி வாஸ் ஆல்சோ இன்டராக்டிங் வெல். அண்ட் சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்களும் நிறைய ஃபன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை வந்து அவங்களுடைய பொசிஷன்ல இல்ல சாண்ட்ரா நீ வந்து எல்லை மீறி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ப்ராப்பரா வந்து நோஸ் கட் பண்ணி நிறுத்துனாங்க. நம்ம வந்து பேசுறோம், பழகுறோம். அதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ ஆன்டின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் நம்ம போல. உன் லிமிட்ல நீ நில்லு, என் லிமிட்ல நான் நிக்கிறேன். இங்கதான் வந்து இந்த பார்வதியோடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் பார்த்தேன். ஏன்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றது அது வரைக்கும் ஓகே. இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, இந்த பழக்க வழக்கம்லாம் வாசப்படியோட இருக்கணும். வந்தோமா, பேசினோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்துட்டு பல்ல விளக்கிட்டு உட்காந்து சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கரெக்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணது அப்படிதான் பண்ணணும். இல்லாட்டி அதுங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நீ வார்டனாவும் சூப்பரா நடந்துக்கிட்டாங்க. இந்த தேவயானி இந்த படத்துல வருவாங்கல்ல, அது மாதிரி சிறந்த மருமகளாவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராவும் நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி வார்டனாவும் நல்லா நடந்துக்கிட்டாங்க, பாருவாவும் உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு பக்காவான பவுண்டரியை வந்து செட் பண்ணாங்க. ஆக்சுவலா விஜய் பார்வதி அது வந்து ரொம்ப ரசிக்கிற விதமாக இருந்தது. அண்ட் இந்த முக்கோண காதல் கதையை இன்னும் எத்தனை சீசனுக்கு வந்து இவனுங்க கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட வந்து சகிப்பு தட்ட விடுவானுங்கன்னு சத்தியமா தெரியல. ஆடியன்ஸ் இஸ் போர்ட் ஆஃப் திஸ் கண்டென்ட். சீசன் 8லயே விஜய் விஷால்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தர்ஷிகா அப்படின்ற பொண்ணோட கேமை ஸ்பாயில் பண்ணி லவ் கண்டென்ட்ன்ற பேர்ல அந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டை விட்டு பாதியிலேயே நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர், பிசிக்கல் டாஸ்க்லாம் அவ்வளோ ஃபயரா ஆடிட்டு இருந்துச்சு. பொட்டன்ஷியல் பிளேயர் இந்த லவ் கண்டென்ட்னால பாதியிலேயே வெளில போற மாதிரி ஆயிடுச்சு. அது போன கையோட பழைய திருடி கதவை துறடின்னு ஆரம்பிச்சிட்டான். யாரோட? அன்ஷிதாவோட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஒரு 85, 90 அதனால அதுவும் வெளில போயிடுச்சு. இந்த லவ் கண்டென்ட் பண்ணவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இவன் மட்டும் டாப் 3ல முடிச்சான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆரோரா சின்க்ளர், பார்வதி, இந்த கமருதீன் இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிய பார்க்கும்போது இந்த ஆரோரா சின்க்ளர், பார்வதி எல்லாம் போயிடுவாங்க போல இருக்கு. கமருதீன் வந்து டாப் 3ல வர போறான். அப்படிதான் எனக்கு தோணுது. ப்ரோ இதுதானே ப்ரோ முதல்லயே சொன்னேன்.
அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர்ல கிராமத்துலலாம். அதாவது முள்ளு மேல வந்து சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான் அப்படிம்பாய்ங்க. நம்ம சொசைட்டி இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. ஒரு பெண்ணையே தப்பா பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம ஒரு பெண்ணு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம ஆண், பெண் 2 பாலினமும் எந்த பக்கமும் நிக்காம நம்ம வந்து நின்னு யோசிப்போம். ஆனா ஒரு தரப்பு பெண் தான்யா குற்றவாளி அப்படின்னு சொல்லி, என்ன இவ்வளவு கேவலமா இருக்கா? அப்படின்னு சொல்லி கடந்து போறவங்க தான் இங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அப்படி ம். இருக்கிறதுனால தான் மக்கள் அத ரசிக்கல. அப்போ அ சீக்கிரம் வெளியில எவிக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. சோ அது மாரி வந்து இந்த கமருதீன் அப்படின்றவன் டிராவல் பண்ணி வந்துருவான் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. பார்வதி வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு 50 நாள் தான் இருக்கு. அடிச்சு ஆடணும். ஏன்னா 70, 75 டேஸோட இந்த கேம் முடிஞ்சிரும். அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பெருசா டாஸ்க் அதெல்லாம் இருக்காது. சோ அதுக்குள்ள ஒரு பிளாட்ட செட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதுல சாண்ட்ராக்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. பிகாஸ் அந்த லவ் கன்டென்ட்ல அப்படின்னு அவங்க போய் மாட்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, ஷி இஸ் ஆல்ரெடி ஹேவிங் ஹிஸ் ஹஸ்பண்ட் இன் ஹிஸ் ஹவுஸ். யாரு? பிரஜன சொல்றேன். அண்ட் பிரஜனுடைய கேம்லயுமே ஒரு பெரிய ஹைப் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. அந்த திக்குவாய் பிரின்சிபலா உண்மையிலேயே நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவர் வந்து ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். அது வந்து அப்ரிஷியபிள். அவர் வந்து நிதானத்த இழக்காம, பொறுமைய இழந்து இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு, ஒரு அமைதிய கடைபிடிச்சுக்கிட்டு, திக்குவாய் பிரின்சிபலாக அவர் வந்து இத ரொம்ப சூப்பரா முன்னெடுத்து போறாரு. அண்ட் ஹி வில் பி கெட்டிங் அ அப்ரிசியேஷன் இந்த வீக். அப்படியே வாங்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ட் சாண்ட்ராவுக்கு வந்து பிரஜன் இருக்காருங்க. சோ அவங்க வந்து லவ் கன்டென்ட்ன்னு பிரஜனோட சேர்ந்து அவங்க பண்றது வந்து கப்புள் கோல் ஆயிடும். அது மக்களுக்கு மத்தியில தவறாக பார்க்கப்படாது, விமர்சிக்கவும் படாது. ஆனா பார்வதி வந்து இந்த கமருதீனோட நேத்து ஸ்மோக்கிங் ரூம்ல அங்க இருந்து வெளில வந்திருக்காங்க. அத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புரொபகேண்டா பண்ணி, ஸ்மோக்கிங் ரூம்ல அவங்க என்ன பண்ணாங்க, "டேய் ஸ்மோக்கிங் ரூம்ல கேமரா இருக்குன்ற அறிவு இவனுங்களுக்கு இருக்கா? இல்லையா? அத அவனுங்களுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு சத்தியமா தெர்ல. உங்களுக்கு ஓப்பனா இருக்குன்னு ஆனா நெனைக்கிறேன் மைக் ப்ரோ. மட்டும் அந்த தான் கண்ணாடி பின்னாடி இருக்குன்னு நெனைக்கிறேன். கேமரா இருக்கு. தட்ஸ் த ரீசன். இருக்கும், அதான் இருக்கும். ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இல்ல. இருக்கு, இருக்கு. செக்யூரிட்டி செக்யூரிட்டி ரீசன்ஸ் தான். ரீசன்ஸ் இட் வில் நாட் பி கெப்ட் இன் த ஓப்பன் நெனைக்கிறேன். எஸ், எஸ். அப்போ அங்க கேமரா இருக்கான்னு தெரிஞ்சும், அவங்க எப்புட்றா வந்து தப்பான விஷயத்த நோக்கி யோசிப்பாங்க? அந்த அடிப்படை புரிதல் இல்லாம ஸ்மோக்கிங் ரூம்குள்ள இருந்து 2:30 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு வர? சரி, இத யாரு கேட்கிறா? வியன்னா கேட்கறாங்க. வியன்னா அந்த நேரம் நீ அங்க என்னம்மா பண்ணிட்டு இருந்த? நான் எஃப்ஜேவோட பேசிட்டு இருந்தேன். 2:30 மணிக்கு உனக்கு என்ன எஃப்ஜேவோட வேல? எஃப்ஜே துணிய காய போட வந்தான். நீ எஃப்ஜேவ துவச்சு காய போட வந்தியா? புரியல. அப்போ நம்ம அந்த இடத்துல வியன்னாவே நம்ம சொல்லி தானே ஆக வேண்டியிருக்கு. வீணா சொல்லுதான். பார்த்து இந்த மாரி அப்படின்னு. எங்க யாரு யார சொல்றது எனக்கு புரியல. இட்ஸ் தேர் சாய்ஸ். தே ஆர் அடல்ட்ஸ். நம்ம அத போய் கேள்வி கேட்க முடியாது. இட்ஸ் தேர் பெர்சனல். ஆனா, அது அந்த இடத்துல அது தவறா இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம். அங்க கேமரா இருக்குடா. கமருதீன் ஸ்மோக் பண்ண போயிருப்பான். கூட பார்வதி கம்பெனிக்காக போயிருப்பாங்க, நின்றுப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இந்த பேசிக் சென்ஸ் இல்லாம ஒருத்தங்க மேல ஒரு தப்பான ஃபால்ஸ் புரொபகேண்டாவ பண்றத வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீக்னஸ் அப்படின்றது இதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல டவுன்ஃபாலா போயிடும். ஸோ, இதே திவ்யா கணேஷ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த எஃப்ஜே கிட்ட மச்சான் வைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பேச ஆரம்பிச்சு, இந்த எஃப்ஜேன்றவன் அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனா ஒரு கட்டத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆதிரையோட கேம் பிளேவ அவன் காலி பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு, தெளிவா கட் பண்ணி விட்டாங்க. யாரு? திவ்யா கணேஷ். ரொம்ப ஸ்மார்ட் அவங்க. புரியுதா? திவ்யா கணேஷ்க்கு உள்ள எந்த லவ் ட்ராக்கும் ஓடல. ம். அதே மாரி சாண்ட்ராவுக்கும் அந்த அந்த கப்புள் கோல்ங்கிறது பிரஜன். அது மிகப்பெரிய அளவுல சாண்ட்ராவ பாதிக்காது. ஆனா கமருதீனோட விஷயம் கண்டிப்பா விஜே பார்வதிய பாதிக்கும். அப்ப இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜே பார்வதி தான். சோ அதனால தான் ஷி ஹாஸ் டூ கம் அவுட் ஆஃப் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது என்னோட அப்சர்வேஷன். நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். அண்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே ஸ்கூல் டாஸ்க்னா இது என்னடா இதே சேம் ரொம்ப போர் பேட்டர்னே ப்ரோ. பண்றீங்க. காண்டாவுது இன்னைக்கு பண்ற ஆமா. ஒர்க்லாம். எவ்ளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்ந்து, ஒரு கேங்கா நம்ம பேசி வச்சு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. என்னமோ இல்லங்க எப்படி இவங்க எப்படியோ முன்னாடி எடுத்துட்டு போலாம். சொன்னத பட் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க எல்லாமே. இப்ப எனக்கு சந்தேகம் வருது. புரியுதா உங்களுக்கு? ம். அதான் மீசைய வலிச்சா போதுமா? மீச, தாடி எல்லாம் எடுத்துட்டா போதுமா? என்னடா புரியல. என்னடா சீப்பட் தோழிய வச்சா கல்யாணம் நின்னு போயிடுமாடா? ஏன்டா கெட்டப்ப மாத்துறது மேட்டர் இல்லடா. கேரக்டர மாத்தணும். அந்த ரோல ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணி உட்காந்துட்டு எந்த ஸ்கூல்ல ஒரு வார்டனோட அசிஸ்டன்ட் கூட உட்காந்து ஒரு பொண்ணு வந்து அ பாடம் படிச்சுட்டு இருக்கும். எனக்கு புரியல.
எனக்கு புரியல. இந்த எஃப்ஜேவும், வியனாவும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காய்ங்க. இப்படி பார்த்தேன். பிரின்சிபல் பிரஜன் வந்து கேக்குறாரு. என்னடா பண்ணிருக்கிறீங்க? எந்த ஸ்கூல்லடா அப்படி நடக்கும் அப்படின்னு. இல்ல சார் வார்டன் வந்து சொல்லிக் குடுப்பாங்க சார். என்னடா சொல்லிக் குடுப்பாங்க? இல்ல ட்ரெஸ் இல்ல மாட்டி குடுக்குறது. ட்ரெஸ் எஃப்ஜே வார்டன் கூட இல்ல. அது வேணா பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. அவன் அல்லகை. பியூன் அவன் ஆக்சுவலா. அதான் வார்டனோட அல்லக்கை. எங்கேயாவது இதெல்லாம் மிஸ்லீட் ஆகும் சாம். இதெல்லாம் மிஸ்லீட் ஆகும். இதெல்லாம் வந்து நீ காட்டவே கூடாது. அது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அந்த பொண்ணு இருக்கும்போது இவன் வந்து அதை அக்சஸ் பண்ற மாதிரி பக்கத்துல உட்காந்து இவன் சொல்லி கொடுக்குற மாதிரி இவன் வந்து Dress மாட்டி விடுற மாதிரி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு பொண்ணை போய் பின்னாடி கட்டி பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் பண்றானுங்க. அதையும் அந்த கன்றாவையும் காட்டுறானுங்க. கொஞ்சம் கூட அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உனக்கு சுத்தமா கிடையாது. இந்த அம்மா பார்வதி என்னடான்னா கமருதீனை வந்து அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நிக்கிறான். இது வார்டனா இருந்துகிட்டு போய் கன்னத்தை பிடிச்சி தடவுது. இதெல்லாம் வெளியில வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் ஆகுது. ஏன் நான் கன்சர்னா பேசுறேன் அப்படின்னா இதவனுங்க அது அப்படியே இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட கடந்து போனா பிரச்சனை இல்ல. இத கிளிப்பா எடுத்து இவங்க வந்து கன்னத்தை பிடிச்சு கிள்றது, இவன் கட்டி பிடிக்கிறதெல்லாம் மியூசிக் போட்டு, எடிட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல விடுறானுங்க. இந்த ஒட்டுமொத்த ஸ்கூல் பசங்களும் எங்க குடியிருக்கிறானுங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே இன்ஸ்டாகிராம்ல தான். இத ரீல்ஸா பார்க்கும்போது தப்பா தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அது வந்து புரிஞ்சு நடந்துக்காம இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இட் ஹேப்பன்ஸ். தேங்க் யூ. அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். இமாத் ப்ரோ வந்திருக்காரு. ஸ்பீக்கர் கொடுங்க. அவருடைய வியூஸ் சொல்லட்டும். கேட்போம். தேங்க் யூ. ஹாய் மேட் ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ பேசுங்க. கேக்குது சார். ஹலோ கேட்கல மாட்டாட்டிமா ப்ரோ. வாங்க ப்ரோ. ஹலோ ஹலோ. கேக்குது ப்ரோ, பேசு. என் பேர் இமாத். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னடா செய்யணும்? ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லயே கிரிஞ்சா? ஒண்ணும் இல்ல, இன்னும் தூங்காம இங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? போய் ஸ்கூலுக்கு போய் வெளிய பாரு. ஆன்ட்டி இமாத் கண்ணுக்கு கிள்றதும் இமாத் வார்டன் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். இமாத் அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டியா? இமாத், உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? ஸ்பீக்கர்ல போடுங்க. யாரு? என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. சரியா, அவரே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்படி லிசனருக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. லவ் லெட்டர் ஏங்க வந்து அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மோட்ல என்கிட்ட பேசினாரு. இருங்க அபி, அவர் வந்து ஸ்கூல் குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க போங்க. அது ஸ்பீக்கர்ல அதான் போட்டு கால் வந்திருக்குங்க. அவருக்கு அவரு ஒய்ஃப் கிட்ட ஸ்பீக்கர்ல போட்டு பேசியிருப்பாரு. லவ் லெட்டரா அப்படின்னோட அங்க யாரு பிளாக் காமிச்ச பண்ணிருப்பாங்க அவரை. இருப்பாங்க. உன்னை பிக் பாஸ் பார்க்க விடுறதே தப்பு. இப்படி கேட்க போறேன் இல்ல அவர் வந்து கேரக்டரா மாறிட்டாரு. இமாத் நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னாரு. சரி நானும் ஃப்ரெண்டு வந்து நாளைக்கு லவ் சொல்ல போறானே, லவ் லெட்டர் எழுதிட்டானா இல்ல எழுதலைன்னா நம்ம எழுதி கொடுப்போம் அப்படிங்கிற அக்கறையின் வெளிப்பாடா கேட்டதுதான் ஆக்சுவலா. கால் வந்திருக்கும் அவர். அக்கையின் வெளிப்பாடு இப்படி பெரிதமா முடிஞ்சு போச்சு. வந்துட்டாரு. எனக்கு ஆக்சுவலி சில கேரக்டர்ஸ் என்ன மயான அமைதியா இருக்கு? நீங்க உங்களை வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டாங்களோன்னு நினைச்சிட்டோங்க. நீங்க என்ன அடிக்கவா? லவ் லெட்டர்ன்றாரா, நீங்க ஸ்பீக்கர்ல போட்டிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் தான் பேசுறேன். ஸ்பீக்கர் தான் பேச முடியும். அவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ம். வீட்டிலே தைரியமா சொல்லிட்டு லவ் லெட்டர் கொடுக்க போறாராம். ஆமா. ப்ரோ இமாத் ப்ரோ, நாளைக்கு ஏதாவது சுவாரஸ்யமா இருக்குமா? ஏதாவது இருந்தா இன்ட்டு கொடுங்க. இல்ல தெரிஞ்சா கூட கொடுக்காதீங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ஒன்னும் போகாது நாளைக்கு. 1 hour பார்க்கறதுக்கு நான் கேட்கறேன். நான் 1 hour தான் பார்ப்பேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் எனக்கு ஏன்டா பார்த்தோமோங்கிற மாதிரி இருக்குது. தூக்கி அந்த போடுது. 1 hour பார்த்த மாதிரி இருக்கா ப்ரோ? ஏன்டா பார்த்தோன்னு தோணுதுன்ற டைமை யூஸ் பண்ணி. சரியா வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கெஸ்ட் அனுப்பிச்சு வச்சு ஏதாச்சும் காப்பாற்ற சொல்லுவோம் நாளைக்கு.
என்ன டூய் எல்லாம் தூக்கி போடுதா என்ன? என்ன வெளில தூக்கி போடுது வாட்ஸ் ஹேப்பன்? ஃபோன் வருதா? என்னாச்சு உங்களுக்கு? தெரியலையே. எப்படி ப்ரோ ஸ்கூல் டாஸ் சூப்பரா இருக்கும் போலயே. வேற லெவல்ல இருக்கும் ஃபீல் பாருங்க. பண்ற ஸ்கூல் டாஸ் நான் பார்த்ததே இல்ல. ம் ச்சே! இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரோஸ்ட் லைவ்லலாம் எங்களுக்கு. இதெல்லாம் லைவ்லலாம் உட்காந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்குலாம் நோ ஐயோ. நோ நோ நோ. இன்னைக்கு நான் வந்து கடமை உணர்ச்சிக்கு பயங்கரமா வேலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஆஃபீஸ்ல போய். ஆ நல்லா ப்ரோ வேலை எங்க பார்த்துருக்கேன். டைட்டில் ரம்யா ஜோ இருக்காங்களா உள்ள? ஆக்சுவலா உண்மையா சொல்லணும் அப்படின்னா 1 hour எபிசோட்ல பார்க்க நல்லா இருந்தது. இதெல்லாம் லைவ்லலாம் பார்க்கவே கூடாது. 1 hour எபிசோட் ஓகே. இல்ல லைவ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபன்னா போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் கிளாஸ் எடுத்தாங்க. ஆக்சுவலா அதுல அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுல லைவ்ல வந்து மனம்க்கு 2 சொல்லி நான் வருமா 3 சொல்லி நான் வருமா? மனம் 2 சொல்லி தானே வரும். 2 தான் வரும். அவங்க மேடம் 3 சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க சமைக்கிறதுலயே அவ்வளோ இருக்கிறதுனால அந்த மனம்க்கு போயிட்டாங்கன்னு தமிழ் நினைக்கிறேன். அந்த கம கம மனமன அது 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 அதுல போயிட்டாங்க அவங்க. அது அந்த மனத்துக்கு போயிட்டாங்க. எக்ஸ்பிளனேஷனும் அதுதான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா மனம்னும் போது வாசனை சாப்பாடு தான் கொடுத்தாங்க. கரெக்டா ஓ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது பாருங்க அப்படியா அங்க போயிட்டாங்க அவங்க. காரக்குழம்பு நான் கனியாத இந்த விஷயம் மனத்துக்கு அவங்க. போயிட்டேன். ம் ரைட்டு. நீங்க வேற சாமியார் மாதிரி உட்காந்து பண்ணிட்டு லைவ்லாம் ஹேமல் ப்ரோ பாத்துக்கிற இருக்கீங்க. பாரு. ஹேமல் ப்ரோ எங்க டியூட் ம் நேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் தெரியும்ல. யாரு பாத்தீங்களா இன்னைக்கு ப்ரோமோ? எங்க டியூட் என்ன ப்ரோமோ? ஓ அந்த இந்த ஓகே 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 ஓகே. ம் தலைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அடிச்சு அதாவது சொல்றேன். அவனும் பார்த்தானுங்க வெளியில எடிட்ஸ் போடுவீங்கன்னு பார்த்தானுங்க. போடுற மாதிரி தெரியல. அட போங்கடா நாங்களே எடிட் போடுறோம்டா அப்படின்னு பாட்டு போட்டானுங்க. ப்ரோ அது குறியீடு. இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போன வாரமே அவர் குறியீடு கொடுத்தாருங்க பிக் பாஸ். அந்த ஏதோ அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது சாங் வரும்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஆதர் மட்டும் இந்த கிரிக்கெட். சாங் வருது. ம் இந்த குறியீடு வச்சு செஞ்சுட்டாங்க. எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லா சீசனும் அந்த பொண்ணு ஃபேமிலியோட ஆக்சுவலி நான் வியானா வந்து நல்லா விளையாடும் பொண்ணு கொஞ்சம் யூனிக்கா பேசுது. சரி கடைசி வரைக்கும் வரும்னு நினைச்சேன். முடிஞ்சு. ட்ராக்கை மாற்றி விட்டு ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. இல்லங்க இது வந்து மறுபடியும் அந்த ரவீனா கண்டென்ட் வந்துருச்சுல இது. அதான் சொல்றேன். கரெக்டா முடியும் போது வந்து திட்டுவாங்க. அப்படியே தலைவனுக்கு வந்து சிம்பத்தி கார்டு அப்படியே டாப் 5 அவ்வளவுதான். இந்த ப்ரோமோ போட்ட அடுத்த நிமிஷமே போஸ்ட் போட்டாச்சு. முடிஞ்சு தலைவன் எஃப்சி தான் ஃபர்ஸ்ட் டாப் 5. அப்ப இந்த வாரமும் ஸ்பேஸ் மயான அமைதியா தான் போகுமா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. நேத்தும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நாங்க கூட தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஹலோ வந்து ஹலோ பெருசா இல்ல. ஹலோ இன்னைக்கு குட் ஈவினிங். நான் புது ஸ்டூடெண்ட் அஞ்சலை வந்திருக்கேன். ஏ உள்ள அஞ்சலை வரலாமா? வார்டன் மச்சான். மேடம் வாங்க. அபி, மச்சான் அஞ்சலை அசிஸ்டன்ட் மச்சான் வார்டன் அஞ்சலை. சாமியூல், பிரின்சிபல் சார் விக்னேஷ், அப்புறம் இந்த கிளாஸ்லயே நாட்டி பாய்ஸ் இந்த ரசிகன் இமா அதெல்லாம். கொஞ்சம் நான் உள்ள வரலாமா? தேங்க்யூ ப்ரோ. நம்மள பாய்ஸ் இருந்தாங்க. ஹை ஃபை. ரசிகன் தான் விக்கல்ஸ். ஏ ஆமா ரசிகன் தான் விக்கல்ஸ். ஆனா குட் பாய் வந்து சயன் ரொம்ப குட் பாய் ஆட்டார். ஏங்க அவர் தமிழ் வாத்தியாருங்க. தமிழ் வாத்தியார் அவரு. ஓ தமிழ் கனிகா இருப்பீங்க அவங்க. தர்மலிங்கம் சார் எங்க காணோம். அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. வருவார். ஹரிஹரனா வருவான். வருவாரா? கைஸ் என்ன கைஸ் அது? சூப்பரா ஒருவேளை இருந்துச்சு. ஐ எம் திங்கிங் தர்மலிங்கம் சாருக்கு சீக்ரெட் டாஸ்க் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுத்துருந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் போட்டு கட்டிடுவாங்க. அப்படியா? நமக்கெல்லாம் சீக்ரெட் வைக்க மாட்டாங்க. ஐ saw one clip. அவரு பிக் பாஸ் கூப்பிடுற மாதிரி. ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் ஐயோ ஒருவேளை அவருக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணுவாரான்னு பார்க்கறதுக்கு. இல்ல இல்ல. அந்த கிளிப்ல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து அமித்னு கூப்பிடுவாரு. இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரியே உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தர்மலிங்கம் அப்படின்னு ஒண்ணு ஏஞ்சி போவாரு. வாவ், அதை நோட்டீஸ் பண்ணல சாம். சூப்பர். ஐ எம் ரியலி பிகினிங் டு லைக் அமித். ஆமா. எனக்கு வந்து Exactly, actually even I teachers கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கடைசியில சொதப்பிட்டாங்க. ஐயோ Some students were good as actually. usual ரசிகன். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனா அவர் ஒரு கேரக்டர்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அமித் Hey, கேரக்டர். he's doing good man actually.
He's ஆ. doing good, yeah. அண்டர்ரேட்டட். இஸ் அண்டர்ரேட்டட். So talented கூட. யா. இந்த இவங்க டாஸ்க் இப்போ முடி அஞ்சலி guys, நான் என்ன இந்த சொல்றேன், டாஸ்க் முடிகிற முட்டை my பேர் is Anjalai. அஞ்சல அஞ்சல சொல்லுங்க சார். சொல்லுங்க இப்ப என்னன்னா சொல்லுங்க. அஞ்சல, ஆ, இது வந்து இப்ப இங்க இருக்கிறவங்களாம் ஆடியன்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, அரகன்ஸ் காட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அ நல்ல புள்ளையா இருக்கணும். அப்படிங்கிற மாரி தானே பேசுறாங்க எப்பயுமே. ஸோ ம். அந்த குவாலிட்டி எல்லாம் அமித்ட்ட இருக்கே. அப்ப அமித் வின் ஆகலாமே. வினாலாம். I am rooting for him now. இந்த வாரம் ஃபுல்லா அமித் தான் ஓட்டிங். எக்ஸாக்ட்லி. See, இங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க என்ன 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மாதிரி they are behaving. அதுக்கு மேல டீச்சர்ஸும் they are treating them like this. ஐயோ இது ஒரு பேசுறதுக்கே தகுதி இல்லாத சீசன் அண்ட் குரூப். யா, நம்ம டைம் பேசுறதுக்கு தகுதி இல்லை. சீரியஸ்லி. ஆனா ஒரு சண்டே ஒண்ணு உருவாக போகுது. வார்டனுக்கும் அசிஸ்டன்ட் யாருக்கு யாருக்கும்? வார்டனுக்கு சமைக்கவே தெரியல. அதுல வேற அதுல வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணின்னு இருக்காங்க. தப்பிச்சிட்டாங்க. டீ போடுறச்ச ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஏதோ மழுப்பி கிளப்பி போட்டுட்டாங்க. ஸோ வார்டன் அண்ட் அசிஸ்டன்ட் வார்டனுக்கு சண்டே உருவாக போகுது. அப்புறம் தமிழ் மேடம் நல்லா கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை வார்டனோட இது குறைஞ்சிச்சுன்னா, பேஷன்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா வரும் சண்டை. பட் ஐ திங்க் கண்டிப்பா ஒன் திங். சொல்லுங்க அபி, சாரி. இல்ல Go ahead, கண்டிப்பா வரும்னு. அவங்க பேஷன்ஸ் நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடியறதுக்குள்ளே போயிடும் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன ஒன் திங் ஐ நோட்டீஸ், ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 ஹவரா. அப்புறம் வந்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஷி வாஸ் பைக்கிங் வித் தர்மலிங்கம் அண்ட் ஆல் தட், ரைட்? ஐ திங்க் ஒரு மாதிரி தர்மலிங்கம் கூட ஒரு சைடு எடுத்து ஏதோ கேமிங் அந்த 2 பேரும் கொஞ்சம் ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. அப்புறம் மற்றவங்கெல்லாம் இவங்க அட்டாக் வருவாங்கன்னு தோணுது. ஆல்ரெடி குரூப்பா ஏதோ டிஸ்ரப்ஷன் பிளான் பண்றாங்கன்னு தோணுது. ஸோ இது நாளைக்கு வந்து கன்றாவியா இருக்கும். நாளைக்கு தான் ஏதோ சாண்ட்ரா, வியானா, திவ்யா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்களாமே. ஏதாவது பண்ணுவாங்க சாம். ஸோ டோட்டலி they'll do to disrupt warden. எல்லா டார்கெட்டும் வார்டன் தானே. ஆமா. ஸோ they'll do something to disrupt. பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா கூட ஏதோ பிளான் பண்ணுவாங்க வார்டன் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எனக்கு அந்த சாட்டர்டே விஜிஎஸ் வந்து இப்பதான் அந்த 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 பாண்டு அந்த அந்த குரூப்பை உடைச்சு விட்டதுக்கான ரீசன் புரியுது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ அவங்க ஏதாவது பிளான் பண்ணி நாளைக்கு கேம் ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போகணும்னு இவங்க ஏதாவது பிளான் பண்ணி ஸ்கூல்ல வந்து பங்க் அடிக்கிறது இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுனா மறுபடியும் விஜய் சேதுபதி வந்து கத்த மாட்டாரு, ஏமா பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துக்கிறாங்க, டாஸ்க் விளாட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு கத்த மாட்டாரா? ஆல்ரெடி நீ ஒரு கண்டிப்பா பங்க் கத்துவாரு. பண்ணிடுச்சு. இல்ல அதெல்லாம் பண்ணலாம், வார்த்தைகள் மட்டும் பார்த்து ஆல்ரெடி யூஸ் நீ ஒரு பண்ணணும். பங்க் பண்ணிடுச்சு. சாண்ட்ரா தானே? வியானா இல்ல வியனா. வியானா பங்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வியானா 2 கிளாஸ் பங்க் பண்ணிடுச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு. இருக்கிறதே சாண்ட்ரா பண்ணா தமிழ் மட்டும் தான் அடிப்பீங்க, போச்சு. வியனா பண்ணா அடிக்க மாட்டீங்களா? இப்போ அப்படிதானே இருக்கு. அன்பு கேங்ல யார் என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அன்புகளின் அடிமைகள். வியானாவும் எஃப்ஜேவும் ஸ்பெஷல் கோட்டா இனிமேட்டு. இனிமேட்ல they'll get Viana VIP tumbled treatment. or she's still pretending? Yeah, Viana took the fall or is she just pretending with இவங்க கூட FJ கூட? அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த பிக் பாஸ். தெரிய மாட்டேங்குது, அது ஏதோ பண்ணுது அது. இல்ல மூஞ்சி ஃபேஸ் பார்த்தா ரொம்ப இன்டென்ஸா இருக்க மாதிரி தான் தெரியுது. And Kino, she's enjoying the attention. Definitely she's enjoying the attention. And Kino, FJ தான் கொஞ்சம் விழுந்த மாதிரி தோணுது. மாதிரி அமிச்சீங்க சொன்னா கேக்குறீங்களா? நான் I think I will say both தாங்க இதுல.
2 பேருமே தான். யூ திங்க் சோ? ஓகே, ஓகே. ஐயோ! பாவம் வியன்னா. Another advantage is going to be for FJ தான். Check that one. Alwaysல. Going பாரு back கேமும் கவுந்துருச்சே. பாருவும் கவுந்துட்டாளே. பாருவும் இல்ல Unless என்னன்னா, she regains. எஃப்ஜே வந்து எஃப்ஜே இப்படி ஒரு ட்ராக்க மெயின்டைன் பண்ணாலும், ஹி இஸ் டூயிங் ஹிஸ் கேப்டன்சி டாஸ்க், மத்தது எல்லாமே ஃபோக்கஸ் பண்றான், எல்லாமே பண்றான். பட் வியன்னா இஸ் லைக் ஒன்லி டூயிங் திஸ். உங்களுக்கு புரியுதா அந்த டிஃபரன்ஸ் 2 பேருக்கும்? Yeah. ஆப்வியஸ்லி வந்து எஃப்ஜே 2 வில் வாரம் டேக் கேப்டன் ஆயிட்டான். இப்ப 2 டாஸ் கேப்டன் ஜெயிச்சிட்டான். ஆயிட்டது மட்டும் இல்ல, ஹி இஸ் டேக்கிங் தி ஃபைட்ஸ், பேட்டில், எவ்ரிதிங். ஸோ அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே எஃப்ஜே பாவம் பார்த்து ஓட்டு போட்டா கூட அது ஒர்த் தான், பிகாஸ் ஹி வாஸ் பிளேயிங் அண்ட் ஆல்சோ டூயிங் திஸ். ஆனா வியன்னா வந்து ஜஸ்ட் டூயிங் திஸ் தான். அந்த அம்மா கேம் விட்டே வெளில வந்துட்டாங்க இப்போ. அதான் ப்ராப்ளமே. ம்ஹ்ம். ஃபோக்கஸ் ஃபுல்லா போயிருச்சு. இமாத் ப்ரோ, அமித் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த ஏஆர்எம் கான்செப்ட் படி, ஏன்னா அவர் பண்றது நல்லா இருக்கு. ஸோ அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இந்த சீசனு. இருங்க, இப்பதானே நானும் அஞ்சலியும் ஆர்மி ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ, நானும் ஜாயின் பண்ணிக்கலாம். தாராளமா வெல்கம். என்ன அஞ்சலி, எவ்வளோ மெம்பர்ஷிப் ஃபீ? என்ன எவ்வளோ சொல்லலாம்? ஏதோ கொஞ்சம் நல்லா சமைச்சு நல்லா அமுக்குங்க பாட்டு டப்பாவா. போட்டு கொடுங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நல்ல டப்பா சாப்பாடு அனுப்பிச்சாலே போதும். நாங்கெல்லாம் சிம்பிள் பீப்புள். ஆமா. அதாங்க வேன்லாம் வச்சு கடத்திருக்கோம். டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். கொஞ்சம் போட்டு கொடுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. Actually, I don't mind, yeah. If Amit consistently plays well, I don't mind. At least ஒரு decent fellow win பண்ணாருனாச்சும் இருக்கும். சீசன் இந்த 1 இந்த எத்தனை பேர் மாதிரி பார்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அதுக்குன்னு அப்படிலாம் போகாதீங்க. மெஜாரிட்டி ஆள் எப்படி இருக்காரு பார்க்க டீசெண்டா, எதுலயும் அன்வான்டா எதுலையுமே போறதில்ல. இமாத் ப்ரோ, அவரு கூட கணேஷ் கூட சில நேரம் ஒன் சைடா இருப்பாரு. இவரு அந்த மாதிரி தெரியல. கரெக்டா கொஞ்சம் வந்து நிதானமா இருக்காரு. என்ன அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல ப்ரோ, சொன்னோம். இப்பதான் ஜாயின் பண்றேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஃபிளக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இந்த வாரம் பார்ப்போம். இந்த 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 வாரம் ரொம்ப இதா இருக்கு. போன வாரமும் ரொம்ப ட்ரை. கடைசி தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் ஒன்று வச்சாங்க. இந்த வாரமும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும் தேர்ஸ்டே ஃப்ரைடேல இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்பி இவங்களை நம்பி தான் வீக்கெண்ட் ரன் ஆகும். ஆனா பிக் பாஸ் பார்வை வச்சு செய்றாரு. பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கு. நீங்க தான் 2 பேரும் தான் சமைக்கணும். பாரு மூஞ்சி எல்லாம் மாறுது. நாங்க 2 பேரும் மட்டுமா? எஸ். சமைச்சா But I'm so இல்ல அவங்க உடனே கேட்டிருக்கணும். நான் சமைச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பிக் பாஸ், நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க பிக் பாஸ் கேட்டுருவோம். திவ்யா சொன்ன மாதிரி. இல்லம்மா வேற யாரும் சமைக்கலாம்னு சொல்லியிருப்பாரு உடனே. ஐடியா இல்லாத பாரு. சவுண்ட் கூட அப்படி சொல்லிருப்பாங்க. அதான் அந்த மாதிரி தான் சொல்லணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். பிரகாஷ் சொல்லியிருந்தாங்க பிக் ஹேண்ட் பாஸ் உடனே சொல்லியிருப்பாரு. இல்ல எல்லாருமே சமைக்கலாம் அப்படின்னு இருப்பாரு. ரசிகன் பிரகாஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாரு. சொல்லுங்க bro. பிரகாஷ். ஆமா ப்ரோ, இன்னைக்கு அவங்க இது போட்டாங்கல்ல, அந்த அவங்களுக்கு எல்லாருமே வந்து சொன்னாங்க அந்த நடிப்பு எப்படி அப்படின்றத பத்தியெல்லாம். ஸோ பேசும்போது மட்டும் நல்லா பேசுறாங்க, அதை இம்ப்ளை பண்ற போது மட்டும் மறந்துடுவாங்க போல. ஸோ இது ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து எடுத்து பண்ணும்போது இப்போ ஒண்ணுமே இல்லை, இவங்க லவ் கண்டென்ட்லாம் பண்றாங்க, ஓகே ரைட்டு. அதுலயே வந்து இப்போ வல்லவன் படத்துல சிம்பு ஒரு இது ஒண்ணு பண்ணுவார் தெரியுமா? அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணா கூட ஒரு கண்டென்ட் வந்து அந்த வீக்குக்குள்ள ஓட்டி சூப்பரா பண்ணலாம். அதை கூட யோசிக்க மாட்டானுங்க இவனுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஸ்பூன் ஃபீடு தான் பண்ணணும் போல இருக்குது. விஜேஎஸ் வந்து அவ்வளோ தெளிவா சொல்றாரு, எல்லாருமே நீங்க ஆக்டர் தான், வந்து அந்த இடத்த வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க வாரம் சொல்லிட்டு போறாரு. இவங்க இதுல வேற ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு மட்டும் பேசுறானுங்க வாய்க்கு வக்கனையா. ஆனா வந்து ஒரு ரோல் கொடுக்கும்போது மட்டும் பண்ண மாட்டானுங்க. யாருன்னா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பண்ணுவானுங்க போல இருக்கு. இல்லை வேற நான் அந்த நாடகத்துல நான் அதை பண்ணேன், நான் இந்த நாடகத்துல இதை பண்ணேன். டேய், நாடகத்துல நீங்க பண்ணீங்க ஓகே ரைட்டு, இங்க வந்து என்ன பண்றீங்க? இதுதானே மக்கள் பாக்குறாங்க. கொஞ்சம் பேர் ஆக்சுவலி பண்ணாங்க, பட் 1 hourல பெருசா காட்டல. பண்ணதெல்லாம் வந்துச்சா? வாட்டர்மெலன் பண்ண ரீல்ஸ் தாங்க ஞாபகம் வருது. ஆமா, அந்த இன்டர்வியூ, இந்த இது ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ.
இல்லங்க இந்த அதுதான் கீதாஜி சொல்றேன். ரிலீஸ் பண்ணாருல்ல. ஆமா ஆமா. ஆமா ஆமா திவ்யாவா யாரையோ வச்சு அதான் பண்ணாரு. சொல்றேங்க. அவருக்கு வந்து எல்லா படமும் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா அந்த கீதா ஹீரோல பண்ணியிருப்பாரு அப்ப. ஸ்கூல் டாஸ் போட்டிருந்தா. ஆமா, ஆமா. கேரண்டியா பண்ணியிருப்பாரு இந்த வேலைய. ஸோ இதெல்லாம் ஒரு சான்ஸ் ப்ரோ. இவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களே வந்து அப்கிரேட் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பீப்புள்ஸ் இந்த தடவை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்த மேல் மாடி காலின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போல இருக்கு. ஒன்லி ஸ்கிரிப்டட் மட்டும்தான். ஸ்கிரிப்ட் கொடுத்தா நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. ம். இல்ல ப்ரோ. இப்ப இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப யார் தெரியுமா வந்து இது பண்ணாங்க கரெக்ட்டா? எனக்கு வந்து இதுல பார்த்ததுல வந்து கேரக்டர் இல்லன்னா அந்த கெட்டப்புக்கு கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பிரஜினுக்கு அடுத்தபடியாக வந்து விக்கல்ஸ் ஃபார் அந்த சைக்கோ பாய்ன்ற மாரி ஒண்ணு பண்ணி அது பண்ணிட்டு இருக்காரு. அது 2மே நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இப்ப வியானா ஒண்ணு பண்ணுது. சரியா? அது நல்லா இருக்கு ஆக்சுவலி. அந்த லெட்டர் வச்சு இ- பண்ணது தெரியுமா? அதோட கன்டினியூஷன் வந்து இப்ப உட்காந்து கடகடன்னு கத்திட்டு திரியுது. ஷி இஸ் கிரியேட்டிங் இவ- கியாஸ். ஈவன் அமித் கேரக்டர் வந்து அது அவர் மட்டும் இல்ல. சூப்பரா பண்ணாருன்னா அது சூப்பரா சீசா போகலாம். விளையாடுது வார்டன் கூட. அதையும் சொல்லுங்க. அதெல்லாம் அடுத்தது சொல்லிக்கலாங்க. அடிக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலி வந்து நிஜமாலே வந்து இன்னைக்கு பொறுத்தவரைக்கி ஓகேஷ் அப்படின்னா இவங்க தான் பண்ணியிருக்காய்ங்க. சாண்ட்ரா வந்து பார்வ கருத்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் சாண்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் இங்க. ட்ரிகர் பண்ண சாண்ட்ரா முடியாத என்ன ட்ரிகர் பண்ணாங்க? ரசிகன் சாண்ட்ரா பார்வ என்ன ட்ரிகர் பண்ணாங்க? பண்ணி விட்டாங்க. ஆன்டின்னாங்க ஆ. தெரியுமா? பார்க்கல அது. பார்வ வந்து அவங்க கிச்சன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே வாட் அன் ஆன்டி அப்படின்ட்டாங்க. உடனே பார்வ ஃபுல்லி ட்ரிகர்ட். ஆன்டின்லாம் சொல்லாதீங்க. ஆன்டின்னு என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாரி ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஐயோ! இதே தான் ஸ்பேஸ்லயும் மத்த குரூப்ஸ்லயும் பண்றாங்கப்பா. எதுக்கு? ஆன்டி சொன்னது ட்ரிகர் ஆகுதா? ஆமா. பட் எப்படி ஆ சொல்லலாம்? இல்ல. வேணாம். அந்த விஷயத்துல போல. அந்த விஷயம் பட் வேணாம் நமக்கு. யா. ம். பட் சாண்ட்ரா இந்த மாதிரி தான் எல்லாரையும் சி கொஞ்சம் தட்ஸ் அ அப்ஜெக்டிஃபை வார்டன் ரைட். பண்றாங்களோ! கேளுங்க. இப்ப வந்து இங்க ஸ்கூல் படி கனிய பார்த்தீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ ஹாஸ்டல் வார்டன் அப்படின்ற போது, தட் இஸ் யூசுவல் ரைட். இப்ப வந்து ஒரு வார்டன் ஒருத்தர் அண்ணனா இருந்தாருன்னா, வாங்கண்ணா, போங்கண்ணா கூப்பிடுறாங்க. இல்லன்னா வந்து பெரியவரா இருந்தாரு அப்படின்னா, அங்கிள்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ சச் அ திங். இவங்க வந்து அத வந்து அக்காவுக்கு பதிலா ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு டென்ஷன் ஆனாங்க அவங்க. இல்லங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட் ரசிகன். ஆக்சுவலி ஸ்கூல், காலேஜஸ்ல ஓகே. வார்டன் வந்து ஆன்டி அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. தெல் கால் தெம் மேம் இல்லன்னா மேல் வார்டனா இருந்தா சார்ன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளதான். தே வில் ஆல்சோ பி கன்சிடர்ட் லைக் அ டீச்சர் தான். ஸோ மேம் ஒரு சார் தான் கூப்பிடுவாங்க. ப்ராபப்ளி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா, அக்கா, அக்கா, அண்ணா அது அது ஐ ஹேவன்ட் சீன். என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. பட் ஓகே. அ எனக்கு ஒண்ணு என்ன தோணுதுன்னா, சாண்ட்ரா ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி. இதே மாரி தான் அவங்க ஏஜ் ஃபேக்டர் லாஸ்ட் வீக் பேசும்போது பார்வதி கிட்ட வந்து கனிய பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த கிழவிக்கும் எனக்கும் என்ன ஒரே வயசா? அப்டி சொல்லிட்டு. ஆ ம். ஆ ஸோ கொஞ்சம் அப்ஜெக்டிஃபை பண்றாங்களோ! ப்ராபப்ளி அது அவங்களுக்கு அது ட்ரிகரிங் பாயிண்ட்டா கூட இருக்கலாம். அவங்க கொஞ்சம் அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒருத்தவங்களையும் அவங்க ஷி இஸ் ஓல்டு. இவங்க வந்து இவங்க லுக்ஸ வச்சு உங்கள ஏங்க அனுப்பி ஆக்சுவலி இவங்களுக்கு தாங்க கூட. இது என்ன அவங்க ட்ரிகர் பண்றது? அதுதான் அதுதான் சொல்றேன். அவங்க மேபி அவங்க லுக்ஸ வச்சு அப்படி கூப்பிடுறாங்களோ என்னமோ! அதுதான் அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு சாண்ட்ரா. No, ஓகே. I think she just wants to show she's younger. யாஹ்! But Kani is actually good looking and trim and fit and everything, you know. அவங்கள No, no. பத்தி Kani is எல்லாம் actually younger also. ஹா! Kani is actually ஷி younger இஸ் than வெரி Sandra. ஷீஸ் இப்ப கனி வந்து அவங்க பெர்சனாலிட்டி வந்து இவ்ளோ கோவம் இல்லாம, வன்மம் காட்டாம இருந்தாங்கன்னா, ஷி இஸ் ஆக்சுவலி சார்மிங் லுக்கிங் பெர்சன். பட் அந்த சார்மே போயிருச்சுங்க இல்லங்க. அவங்கள. நீங்க சொல்றது எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. சரியா? அது எல்லாமே காட்டுவாங்க அவங்க. வன்மம் இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ற வாட் ஆஹா! இஃப் சினாரியோஸ் வந்து நடக்காதுங்க. அதனால தான் இப்ப பிரச்சனையே. இஃப் ஷி ஹஸ் ம். ரியலி பீன் த சேம் காரக்குழம்பு கனியா, குக் வித் கோமாளி, பீப்பிள் வுட் ஹவ் லவ்ட் ஹர். இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அது இல்ல அவங்க. அவ்வளோதான். தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். யோசிச்சு Yeah. பாருங்க. They சிடபிள்யூசி இருந்தா அதே yeah, கனி yeah. வந்திருந்தா, வுட் பீப்பிள் நாட் சே, "ஓகே, வாவ்! ஐ வில் வோட் ஃபார் ஹர். வாட் எவர் இட் இஸ்."
Yeah. And you can't keep a pretense for very long. That's That's the what. bottom line. Yeah. CWC CWC ல தானே இப்ப இட் இஸ் இப்போ அதான் தெரியுதுல்ல CWC பிகம்ஸ் அ ஷோ தட் இட்ஸ் கோன் பி கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் தான். எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் Mm. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் பீப்புள் ஹூ நோ டு குக் ஆஸ் கோமாலிஸ். லாஸ்ட் சீசன் எனக்கு டவுட் வந்துச்சு. தர்ஷா வாஸ் நாட் சச் அ கிரேட் குக் அண்ட் ஷி வாஸ் பெட்டர் அப்படின்ற போது அண்ட் ஷி இஸ் த கோமாளி, தர்ஷா வாஸ் அ குக். இதில் நான் இப்போ என்ன நம்புறது? Yeah, right. And Darsha is a terrible cook. அதான் சொல்றேன். அண்ட் ஷி வாஸ் குக்கிங் ஃபார் த ஹோல் ஹவுஸ் until she was Mm. there Mm-hmm. and she was the கோமாளி. no, அப்படின்ற போது she that was becomes a cook. questions, right? Season 2ல தர்ஷா வந்து குக் தானே, கோமாளி இல்லையே. அதான் சொல்றேன். தர்ஷா இஸ் அ குக். அன்ஷி தான். அன்ஷி வந்து அதுக்கு முந்தின சீசன் தான் she came as கோமாளி. yeah. அன்ஷி இல்ல ஸ்வேதா both are கோமாளிஸ், right? ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா கனி வந்து அந்த சிசில கூட இருக்கும்போது கண்டென்ட்லாமும் கொடுக்க மாட்டாங்க. ஆர்த்தி உங்க மைக் இதா She'll இருக்கு. go. விட்டு விட்டு கேக்குதா ஆர்த்தி? கேக்குதா விக்னேஷ்? ஆர்த்தி பேசுறது கேட்கல. எனக்கும் கேட்கல. ஆர்த்தி உங்க மைக் ப்ராப்ளமா இருக்கு ஆர்த்தி, கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதான் இப்போ யோசனை இருக்கு. இந்த வாரம் யாரு போவான்னு நினைக்கிறீங்க? வியானா. ஏன்னாலாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அவன் வந்து கண்டிப்பா ஃபேமிலி ரவுண்டுக்கு இருப்பாங்க. அவங்கள விடு, வேற ஏதாவது சொல்லு. சீல் த ஃபேமிலி பொசிஷன். அப்படியே ஃபேமிலி ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் she'll do whatever it is. Aurora or Ramya? எனக்கு அரோரா போனால் நல்லா தான் இருக்கும். ரம்யா ஐ டோன்ட் திங்க் தேர் கோனா சென்டர் அவுட். ஒரே ஒரு விஷயம், கனி சாண்ட்ரா பத்தி பேசும்போது இன்னொன்னு இன்னைக்கு ஒண்ணு லைவ்ல நடந்துச்சு. சபரிக்கும் சாண்ட்ராக்கும் இருக்கும் பழைய இஷ்யூகள் எல்லாமே பேசி சால்வ் செய்யப்பட்டது இன்னைக்கு. அது நல்லா என்ன இருந்துச்சு issues பாக்குறது. இருந்துச்சு? பிரஷ் சாப்பாடு தரல, ஓகே. அப்புறம் அந்த ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, சாண்ட்ரா ஆ, அண்ட் சபரி. தட்ஸ் வாட் ஐ நோட்டட். இன்னைக்கு வந்து கனிக்கா விட மாட்டாங்களே. இல்ல சால்வ் பண்ணிட்டான். கனிக்கா சபரி ம், சபரியை கழட்டி விட்டுட்டு விக்ரம் பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒர்க் ஆமா. ஆகும். ஓ, ஸோ தி நியூ பாண்டா. ஓகே ஆமா, ஓகே. அதனால தானே இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல எடுத்தோடனே பெரிய ஐசா தூக்கி சபரி மேல வச்சாங்க. வாண்டடாவே இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்லாம் வச்சு ஐஸ் வச்சாங்க அங்க. ஸோ திஸ் இஸ் ஹெல்தி காம்படிஷன்ல. அவன் போய் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை உடனே போய் சால்வ் பண்றாங்க, வெஞ்சன்ஸை வச்சுக்காம. ஸோ அந்த குவாலிட்டி ரெண்டு பேருக்கிட்டையும் நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷனும் நல்லா இருந்துச்சு. குட் குட் குட். பார்ப்போம் அது டைனமிக்ஸ் வச்சு மாற்றுதா அப்படின்ட்டு. இன்னைக்கு டைனமிக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரியா. பாரு இஸ் அவாய்டிங் தீஸ் பீப்புள் சின்ஸ் எஸ்டர்டே. இது ஃபுல்லாக பேசவே இல்லை. இன்னைக்கும் பெருசாலாம் பேச்சு வச்சுக்கல. பாருமே பிரச்சனை யார் மேலேயாவது இருந்தா நேர்ல போய் பேச ட்ரை பண்றாங்க. இங்க வெஞ்சன்ஸ்ன்னு வச்சிருக்கிறது யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கனி, விக்கல்ஸ், அரோரா இந்த மாதிரி ஆட்கள் தான் போய் அந்த வெஞ்சன்ஸ் வன்மத்தை பேசி அவங்களால சால்வ் பண்ண முடியாத ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. அது ஒரு ஈகோவா சொல்லலாம், இல்ல வந்து என்ன சொல்றது, அது ஈகோ தான், வேற ஒன்றும் இல்லை. இவங்க கிட்ட எல்லாம் போய் நான் பேசி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. I'm better than பண்ண them. முடியுமா இல்ல, அவ்வளவுதான். தே ஆர் லைக் இதுக்கெல்லாம் நான் பேசி சால்வ் பண்ணணுமா, இவங்களுக்கு தேவையான்ற மாதிரி ஆட்டிடியூட் இருக்காங்க. ஆட்டிடியூடு, ஈகோ. பண்றல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் போறாங்க. இவர் அமித்துக்கு பர்த்டே, வேற என்ன பண்ணுவாங்க தெரியலையே. பிக் பாஸ்க்கு பர்த்டே. ஓ இன்னைக்கு கேக் வந்துச்சுடா 1 ஹவர்ல. பார்க்கலையே நீங்க? 1 ஹவர்ல பார்க்கல, நான் தான் 1 ஹவர் பார்க்க மாட்டேன். எனக்கு அதுக்கு நான் அந்த நரேட்டிவாவே பார்க்குறேன் இப்போ 1 ஹவர். கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ணும் லைவ் பார்த்துட்டு 1 ஹவர் பார்த்தானா. 1 ஹவர்ல நிறைய காட்டவும் மாட்டாங்களே நமக்கு, அதானே பிரச்சனை. இப்போ நான் டிஎல்ல பார்த்தாலும் கூட நான் 1 ஹவர்ல பார்க்கல இன்னைக்கு.
அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னி ஸ்டெப்ஸ் கூட ஒன்னார்ல வரல அப்படின்ற போது தான் இட் பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக். என்னடா இவ்வளோ பண்ணா இதே அவன் ஏன் காட்டல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஓகே. சுபாஷ் பேசிட்டாரா? அவர் அனலைஸ் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சார். இல்லை எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த பேரண்ட்ஸ்லாம் இப்போ பசங்கிட்ட சொல்லுவாங்களே நாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு. அந்த மாதிரி 2024 சீசன் 8 எவ்வளோ நல்லா ஸ்கூல் டாஸ்க் இருந்ததுன்னு இப்போதான் தெரியுது. அதெல்லாம் லைஃப்ல வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. போன வருஷம்லாம் இந்நேரம் வந்து வைஸ் பிரின்சிபல் அருண், வர்ஷினி வெங்கட் அந்த ட்ராக் ஒன்று, அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து டீச்சரா வந்து தீபக் கிட்ட ஒரு சண்டை இழுத்திருப்பாங்க, சத்யா தீபக் கிட்ட. இன்னும் அப்புறம் ஜாக்லினுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வந்து காலில் போய் விழுந்திருப்பாங்க. இந்நேரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கோம். எந்த டேன்னு தெரியல, பட் சம்வாட் கொஞ்சம் ஃபயரா இருந்தது. ஆனா இன்னைக்கு ராணுவ என்னடான்னா செஞ்சாங்க. அவங்க ஸ்கூல் டாஸ் ராணுவ செஞ்சான். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப பிளாண்டா இருக்கு. ஒருவேளை விஜிஎஸ் வந்து ரொம்ப இந்த கிஸ்ஸா வாரம் இருக்கும் ரொம்ப இல்ல இல்ல சும்மா டவுட் கேக்குறேன். ரொம்ப ரோஸ்டிங் இருக்கிறதுனால எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்களா சண்டை போடுறது? சண்டைன்ட்டு இல்ல, ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கே இல்ல ப்ரோ, பயப்படுறாங்களா? நான் சொல்றேன்ல உங்களுக்கு, பிக் பாஸோட டாஸ்க் வந்து எப்போ ஃபன் ஆகும்னா, அவங்க ம் கொடுப்பான் ரூல்ஸ், ஓப்பனன்ட் ரூல்ஸோட கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸை ம் நீங்க பெண்ட் பண்ணி ஆடணும், பிரேக் பண்ணக்கூடாது. பெண்ட் பண்றதுக்கு ஓகே. ஃப்ரீடம் கொடுக்கணும் எங்களுக்கு. ம் ம் பெண்ட் பண்றது நல்லா இருக்கு, பெண்ட் பண்றது கரெக்டா இருக்கும்போது தான் அது இந்த ஸ்டார்ஸ் வில் பிகம் ஃபன். ஒரு சைட் பீப்புள் இரிட்டேட் ஆகும், ஒரு சைட் ம் பீப்புள் ம் ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி போகும். இவங்க என்ன இப்ப இவங்க வந்து அடிக்கிற அடி ஆயிடுதுன்னா அந்த பெண்ட் பண்றதை யோசிக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு பெண்ட் ம் பண்ணி இப்போ பெண்ட் பண்ணா அவர் வந்து வீக்கெண்ட்ல அடிப்பாருன்னா நம்ம பிரேக் பண்ணாம பிக் பாஸ் அப்படியே பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது என்னது ஜென்டில் ஸ்கூலிங், என்னமோ ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணாரு பிக் பாஸ். அது என்னது ஜென்டில் ஸ்கூலிங் சம்திங். அதுவே அது சொல்லாம கூட விட்டுருக்கலாம். நார்மலா என்ன இப்ப பெரம்பு அடிக்க போற மாதிரிலாம் வைக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு கமாண்டிங்கா பேசுறது கூட. பிரஜன் வந்து மேக் ஓவர்லாம் நிஜமாலே நல்லா இருந்தது. எல்லாரும் கிட்டத்தட்ட தாடி எல்லாம் எடுத்து நல்லாவே இருந்தது. ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸே இல்லாத மாதிரி இருக்கு. அது ப்ரோ அது ஏன் இல்ல உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல அது காட்டல. உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, யூ ஷுட் நாட் பி ஸ்ட்ரிக்ட் வித் தி கிட்ஸ். கரெக்ட் கரெக்ட். அதான் அது ஏன் அப்படி சொன்னாருன்னு தான் எனக்கு ஒரு அது அது அதை சொல்லாமே விட்டுருக்கலாம் இல்லையா? ஐ மீன் இவங்க ரொம்ப அதுக்குன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. கிட்ஸ் சொல்லாம கிட்ஸ் வந்து அவங்க பாட்டு பண்ணட்டும், நீங்க வந்து யூ ஷுட் நாட் ஸ்கோல்ட் தி கிட்ஸ். நீங்க வந்து அது பாசத்தால தான் இது பண்ணணும், எல்லாமே கனிவா தான் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படின்ற போது யூ கான்ட் டு தட் ரைட் நவ. யூ நீட்ஸ் டு ஃபாலோ தி ரூல்ஸ். இங்க இருக்கிறதுல கொஞ்சமாவது ஸ்ட்ரிக்ட் ஆனதுன்னா அமித்ன்ற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. பிரஜன் நீட்ஸ் டு பி கூல், அந்த மாதிரி தான் இருக்கணும். கனியக்கா ஷுட் பி ஸ்வீட் தான். பார்குரு இந்த இது ஆக்சுவலி வந்து இப்ப வந்து அந்த கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல டாஸ்க் யாருன்னா எஃப்ஜேக்கு மட்டும் தான் தரல, மிச்சம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. வித் இந்த மேனேஜ்மெண்ட் சைடு எஃப்ஜேக்கு மட்டும் தான் கூப்பிடுறாங்க லிஸ்ட்ல. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ என்னன்னா வெளியே தான் பார்க்கணும். வாட் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு டு, வாட் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் தான் பார்க்கணும். அப்ப ஓகே. ஆக்சுவலா ஓகே, இன்னைக்கு ஓகே. ரசிகன் இதனால தான் எல்லாம் வந்து என்னமோ கிண்டர்கார்டன் ஸ்டூடண்ட்ஸ் மாரி நத்திட்டு இருக்காங்களா? ஒரே சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. I was See, wondering these what the people are heck are they becoming doing? these people are becoming more kids also. அந்த பிக் பாஸ் தெளிவா என்ன சொன்னாருன்னா, you guys are not kids, you are 11th 12th high school students, behave according to your entirely. இவங்க பண்றது ஹை ஸ்கூல் 11th 12th எப்படி அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்களா? எனக்கு புரியலையே. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எனக்கு அதுலயே ஒரு டவுட், ரொம்ப டெக்னிக்கல்ட்டு இல்ல. ஹை ஸ்கூல்னா ஆக்சுவலா 10th வரைக்கும் தான். ஹையர் செகண்டரி தான் 11th 12th. கனி தான் வந்து அது 11th ஸ்டாண்டர்ட் ப்ரோ. ஹை ஸ்கூல்னு சொல்றாங்க. you are 11th 12th ஸ்டூடண்ட்ஸ் அப்படி சொல்லி அப்படியே சொல்றாரு. ஓகே ஓகே. you are not அப்புறம் kids. அப்புறம் அந்த கிண்டர் கார்டன் பிளேயர் அங்க அந்த கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கிண்டர் கார்டன் ஓகே, ஸ்கூலுக்குன்னு ஏதோ பண்ணிருக்காங்க ஆர்ட் ஒர்க், அது ஓகே. இன்னைக்கு என்ன சேவிங் கிரேஸ்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அரோரா இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது கவுண்டர்ஸ்லாம். அது மட்டும் தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ. திவ்யா ஏதோ ட்ரை பண்றாங்க, ஆனா கிளிக் ஆகல எனக்கு எதுவுமே பெருசா. பிரியா பேசணும். பிரியா பேசணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
குட் குட். நீங்க எப்படி குட் இருக்கீங்க? குட். நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு ஃபுல்லா லைவ் பார்க்கல, How கொஞ்சம் was the கொஞ்சம் show தான் today? பார்த்தேன். பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு லைவ் நான் ஃபுல்லா பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த நல்ல வேளை பிக் பாஸ் வந்து ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்ட மாதிரி இருந்திருப்பாங்க, எல்லாரும் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. வினோத் அப்படியே ஸ்டார்ட் பண்ணார் சாண்டி மாதிரி பண்றதுக்கு. பிக் பாஸ் ஒரு 10 சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஹை ஸ்கூலு கிண்டர் கார்டன் கிடையாதுன்னு ஒரு 10 சொல்லியிருப்பாரு. கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹை ஸ்கூல்ல நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அது ஒன்று தோணுச்சு. அப்புறம் வந்து இன்னைக்கு பார்வதியோட இது வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் சட்டிலா ஹேண்டில் பண்றது நல்லா இருந்தது. ஆனா அவளுக்கு வந்து ஸ்கோப்பே இல்ல. உள்ள அவள ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்ல. கிச்சன்ல போட்டதுனால, தெரியல நைட்ல ஏதாவது அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா, ஏதாவது ஹேண்டில் பண்ணான்னா, அப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன் நான். அப்புறம் எப்படி வீக்கெண்ட்ல இல்ல, இந்த வீக் முடியறதுக்கு முன்னாடி கேட்பாங்கள்ல, பெஸ்ட் பிளேயர் யாரு? வொர்ஸ்ட் பிளேயர் யாரு? பெஸ்ட் டீச்சர் யாரு? அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கனி குடுப்பாங்கன்னு தோணுது, டீச்சர்ஸ்ல. அப்புறம் வந்து அமித்துக்கு கிடைக்கும்னு தோணுது. கிச்சன்ல வார்டன்ல வந்துட்டு எப்படியும் எஃப்ஜே குடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. இவங்க 3 பேர் நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. எனக்கு பிரஜனுக்கு கொடுப்பாங்கன்னு தோணுது. அமித்தோட பிரஜனை கொடுப்பாங்கன்னு தோணுது. என்ன பிரச்சனைக்கு? பெஸ்ட் பெர்ஃபார்மர். பாசிபிளி. பிரஜன் இல்லைன்னா வேற யாரு பண்ணா நீங்க பயங்கரமா? ஆக்சுவலி பிரஜன் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் ரோலு, கேரக்டரைசேஷனு, அதுல ஸ்டிக் பண்றது. 3 நாள் அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டானா வாங்கிடுவாங்க. ஆனா அப்ப 3 டீச்சர்ஸ்ல நாள் இதே ஜெயிச்சுட்டு